ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்கே ஆரியன் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் கட் ப்ளவுஸு. ஸோ இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து எப்படி வந்து ஆரிக்கு ப்ளவுஸை வந்து மார்க் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போது நான் இந்த ப்ளவுஸை வந்து நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துப்பேன். அதுக்கப்புறமா தான் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். உங்கள்கிட்ட கஸ்டமர் எந்த ப்ளவுஸ் கொடுத்தாலும் சரி, நீங்கள் அதை நல்லா வந்து அயர்ன் பண்ணிவிடுங்க. அயர்ன் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஓரளவு கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா காட்டன் கிளாத்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆகிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் வந்து எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து நம்ம வந்து ஆரி க்கு மார்க் பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் என்ன ப்ராப்ளம்னா, சில பேர் வந்து அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது, எங்களுக்கு புரியலை பிகினர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே புரிகிற மாதிரி ஈஸியாக இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்படி வந்து நம்ம ப்ளவுஸ் மார்க் பண்ணுறதுங்கிறத பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஃபுல்லுமே நம்ம வந்து எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். என் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸை மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹூக்ஸ் ஏதாவது மாட்டியிருந்தது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. எப்போயுமே நம்ம ப்ளவுஸை வந்து ஹூக்ஸ் எல்லாம் எதுவும் மாட்டாமல் ரிமூவ் பண்ணி தான் அளவெடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பேக் லெங்க்த்து பின் உயரம் எடுத்துக்கலாம். கரெக்டாக ஷோல்டரில் அந்த தையல் பகுதியிலேருந்து கீழே ப்ளவுஸ் முடிகிற வரைக்கும் டேப் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக டேப் வச்சுட்டு மெஷர் பண்ணுங்கள். 13 இன்ச் இருக்குது. அடுத்து நம்ம பின் அகலம் பேக் வித்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி அளவு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கழுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த சுருக்கமும் இல்லாமல் நல்லா வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மெஷர்மெண்ட் எடுங்க. கரெக்டாக இந்த ஆர்ம் ஹோல் முடிகிற இடத்துலேருந்து இந்த ஆர்ம் ஹோல் முடிகிற வரைக்கும் எடுக்க. இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு 17.5 இன்ச் வந்து பின் அகலம் வருது. நீங்களும் உங்கள் ப்ளவுஸில் இதே மாதிரி வந்து ஆர்ம் ஹோல் டு ஆர்ம் ஹோல் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம நெக்கோட டெப்த்து எடுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 மெத்தடில் எடுக்கலாம். இப்போ கீழே முடிகிற இடத்துலேருந்து நான் எடுத்துக்கிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா 5.25 இன்ச் வந்து வருது. ஸோ நம்ம மொத்த ஹைட்டு அளந்தோம் இல்லையா, பேக் லெங்க்த்து 13 இன்ச், அதிலேருந்து நம்ம இந்த 5.25 இன்ச்சை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கழுத்தோட டெப்த்து கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த 5.25 இன்ச்சையே கீழேருந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கழுத்தோட அகலம் நெக்கு வித்து மார்க் பண்ணணும். இது ரொம்பவே முக்கியம். இது வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வந்து எப்படி நமக்கு போட்டால் இருக்குமோ அந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம ப்ளவுஸை வச்சுட்டு அதுக்கப்புறமா மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 7 இன்ச் வருது. இதில் பாதி தான் வந்து நம்ம ப்ளவுஸில் மார்க் பண்ணுவோம். அப்போது 7ல் பாதி வந்து பார்த்திங்கன்னா 3.5. இதுதான் வந்து நம்ம ப்ளவுஸில் நம்ம 2ஆக மடித்து மார்க் பண்ணும்போது 3.5 வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ம் ஹோலோட உயரம் வந்து எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த ஷோல்டர் இருக்குது இல்லையா, ஷோல்டரில் தையல் இருக்குல்ல, அந்த இடத்துலேருந்து டேப் வச்சுட்டு இப்படி டேப்பை கிராஸ் பண்ணுங்கள் கரெக்டாக அந்த ஆர்ம் ஹோல் முடிகிற இடத்துல. ஸோ இந்த மாதிரி கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்ன அளவு கிடைக்குதோ அதுதான் வந்து ஆர்ம் ஹோலோட உயரம். ஓகேவா? இப்போ ஆர்ம் ஹோல் உயரம் வந்து 5 இன்ச் எனக்கு இருக்குது. நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் இருக்கிற அளவை மெஷர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டரோட அளவு எடுத்துக்கலாம். ஷோல்ட்ரு அகலம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஷோல்ட்ரு முடிகிற இடத்துலேருந்து கரெக்டாக ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் எடுத்துக்கோங்க. எனக்கு 2 இன்ச் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா முன்கழுத்தோட உயரம் வந்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக டேப்பை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. அந்த ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து ஷோல்டர் அந்த தையல்லேருந்து கரெக்டாக வச்சுக்கணும். இப்போது நம்ம ஆர்ம் ஹோலுக்கு எடுத்த மாதிரியே இப்படி க்ராஸ் பண்ணுங்கள் டேப்பை. கரெக்டாக அந்த நெக்கு முடிகிற இடத்துல 5.5 இன்ச் இருக்குது, 5.5 இன்ச் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்களோட ப்ளவுஸில் மெஷர் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் உயரம்
முன் உயரம் எடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொக்கி இருக்குது இல்லையா, ஸோ அந்த சைடு தான் எடுக்கணும். இது வந்து கிராஸ் கட் ப்ளவுஸு. ஸோ நான் கரெக்டாக அந்த ஷோல்ட்ரு தையல் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து கீழே ஃபஸ்ட்டு டாட்டுன்னு சொல்லுவாங்க. பிகினர்ஸ்க்கு, அதாவது ப்ளவுஸ் பற்றி எதுவுமே தெரியாதவங்களுக்கு இது தெரியாது. கீழே வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக எடுத்திங்கன்னா கீழே முக்கோணமாக ஒரு டாட் வந்து பிடிச்சி விட்ருப்பாங்க. ஸோ அந்த டாட் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படி இழுத்து பிடிச்சிடுங்க. நேராக பிடிச்சிக்கோங்க. இது இருக்கு இல்லையா, இந்த டாட்டு தான். ஸோ இந்த டாட்டு தான் நம்ம இப்போது மெஷர் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக இந்த ட்ரையாங்கிள் பீஸ் இருக்கு இல்லையா, அதை கையில் எடுத்துகிட்டு கரெக்டாக அதுக்கு நேராக டேப் வச்சுட்டு, அது முடிகிற இடத்துலேருந்து டேப் வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஷோல்ட்ரு வரைக்கும் பிடிங்க. ஷோல்ட்ரு தையல் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் மெஷர் பண்ணுங்கள். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா 13 இன்ச் இருக்குது. அதை நான் எழுதி வச்சுக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி மெஷர்மெண்ட்ஸை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ஹைட்டு கரெக்டாக நமக்கு எந்த இடத்துல ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அங்கேருந்து மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அங்கேருந்து மெஷர் பண்ணுறேன். எனக்கு இப்போது 6.25 இன்ச் வந்து இருக்குது. அதை நான் நோட் பண்ணிக்கிறேன். இது ஸ்லீவோட ஹைட்டு, கை உயரம். அடுத்து கையோட அகலம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக 5.25 இன்ச் இருக்குது கையோட அகலம். இன்னும் நம்ம ஒரு சில மெஷர்மெண்ட்ஸ் வந்து எடுக்கணும் ஸ்லீவில், அது என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஆர்ம் ஹோல் இருக்கு இல்லையா, ஆர்ம் ஹோல் ஜாயிண்ட்டு அந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி டேப் வச்சு மெஷர் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 6.5 இன்ச் இருக்குது. இது வந்து அடிக்கை அகலம்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அதுக்கு நேராக இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த ஹைட்டையும் மெஷர் பண்ணுங்கள். இதுக்கு பேர் வந்து கேப் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. இதையுமே மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 2.25 இன்ச் வருது கேப் ஹைட்டு. அடிக்கை அகலம் 6.5 இன்ச் வந்தது. நான் இதையும் சேர்த்து நான் எழுதி வச்சுக்கிறேன். இது எல்லாமே நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து பார்ட் 2 வீடியோவில் எப்படி வந்து நம்ம இதை அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு அகலம் வந்து எடுக்காமல் விட்டுட்டேன். ஸோ அதையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். இப்போ இடுப்போட அகலம் பார்த்திங்கன்னா எனக்கு 16 இன்ச்சு கிட்ட வருது. கிளாத்து கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆனதுனால இழுத்து விட்டு எடுக்கிறேன். இப்போது 16 இன்ச் இருக்குது இடுப்போட அகலம். அடுத்து வந்து டாட் அளவு எடுத்துக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அளவுகள் எல்லாமே எடுத்து தான் ஆகணும். அவங்க பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த அளவுகள் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, பேக்கில் சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த டாட் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கணும். சென்டரை நான் கரெக்டாக 2ஆக மடிச்சிருக்கேன். இப்போ சென்டர்லேருந்து இந்த டாட் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 4.5 4.25 இன்ச்சில் இருக்குது இந்த டாட்டு. அதுக்கப்புறமா டாட்டோட அகலம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். டாட்டோட அகலம் வந்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக அந்த தையல் போட்டிருப்பாங்க, அந்த தையல்லேருந்து டாட் முடிகிற இடம் வரைக்கும் எடுங்க. 1/2 இன்ச் இருக்குது டாட்டோட அகலம். ஸோ இந்த சைடு 1/2 இன்ச்சு, அந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு. அப்போ மொத்தமாக 1 இன்ச் வந்து நம்ம டாட்டுக்காக விடணும், ஒரு சைடில் மட்டும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டாட்டோட ஹைட் வந்து நம்ம எடுக்கணும். ஓகேவா? இப்போ டாட்டோட ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்கு இப்போது இந்த இடத்துல தான் நம்ம டாட்டோட ஹைட் வந்து நம்ம எடுக்கணும். பின்பக்கமாக மறுபடியும் திருப்பிக்கோங்க. இப்போ டாட்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் இருக்குது. நம்ம ஆரி ப்ளவுஸில் வந்து 4 இன்ச் அளவுக்குலாம் நம்ம வைக்க முடியாது, ஏன்னா பின்னாடி டிசைன்ஸ் வர்றனால. ஸோ நம்ம 3லேருந்து ஒரு 3.5 இன்ச் வரைக்கும் டாட்டோட ஹைட் வந்து வச்சுக்கலாம் மேக்ஸிமமாக. ஒருவேளை சப்போஸ் நிறைய டிசைன்ஸ் கீழே வரைக்கும் வருது அப்படின்னா 3க்கும் கம்மியாக தான் நம்மளால் டாட் வந்து பிடிக்க முடியும்.
நம்ம ஆக்சுவலாக ப்ளவுஸில் இருக்கிற அளவுக்கே வைக்க முடியாது. நமக்கு இந்த சைடில் தான் பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் அதிகமாக வரும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவு டாட்டை கம்மி பண்ணி வச்சுக்கலாம். நிறைய ப்ளவுசஸில் வந்து பார்த்திங்கன்னா டாட்ஸே பிடிச்சிருக்க மாட்டாங்க ஆரி ப்ளவுஸில். ஓகே நம்ம இப்போது எடுத்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்களுமே உங்களோட அளவு ப்ளவுஸில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பார்ட் 2 வீடியோவில் இந்த மெஷர்மெண்ட்ஸை வச்சு நம்ம எப்படி வந்து ஆரிக்கு ப்ளவுஸ் மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.